கதை. ஒரு ஏக மரத்தின் கீழே ஒரு சாது அமர்ந்திருந்தார். அந்த மரம் 1000 ஆண்டுகள் பழமையானது. அதன் கிளைகள் வானத்தை தொட்டன. அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் சாதுவுக்கு மரங்கள் பேசுவது கேட்டது. ஓ மனிதனே, நீ ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று ஒரு சிறிய ஏக மரம் கேட்டது. நான் கடவுளை தேடுகிறேன் என்று சாது பதிலளித்தார். நீ கடவுளை பார்க்க முடியாது என்று இன்னொரு மரம் சொன்னது. ஏன் என்று சாது கேட்டார். ஏனென்றால் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று மூன்றாவது மரம் பதிலளித்தது. கடவுள் எல்லா இடத்திலும் இருந்தால் நான் ஏன் அவரை தேட வேண்டும் என்று சாது மீண்டும் கேட்டார். மரங்கள் சிரித்தன. நீ கடவுளை தேட தேவையில்லை, நீ உன்னையே தேடினால் போதும் என்று ஒரு பெரிய மரம் மெதுவாக சொன்னது. சாது புரிந்து கொண்டார். அவர் கண்களை மூடி தன் உள்ளே பார்த்தார். அங்கே அந்த ஏக மரத்தின் வேர்கள் போல கடவுள் அவனுக்குள் இருந்ததை கண்டார். நீதி. இந்த கதையின் நீதி என்னவென்றால், நாம் கடவுளை வெளியில் தேட வேண்டாம். நாம் கடவுளை நம் உள்ளேயே காணலாம். நம்முடைய உள்ளே இருக்கும் அமைதிதான் உண்மையான கடவுள்.